மகாபெரிவா திருவடிகளே சரணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம யார் மேலேயாவது நம்பிக்கை வைத்து பணம் கொடுக்குறோம், நகை கொடுக்குறோம். ஆனால் நம்ம கேட்கும்போது நமக்கு திரும்ப வர்றதில்லை இல்லைங்களா? நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறது போயிடுது. இதுக்கு என்ன செய்யலாம்? ஏன்னா இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொடுத்த பணம் அப்படிங்கிறது நமக்கு திரும்ப வரவே மாட்டேங்குது. நம்ம எந்த நாள் நட்சத்திரம் பார்த்து கொடுத்தோம்னாலும் நமக்கு திருப்பி கொடுக்குறவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம யார்கிட்ட வாங்கினோம்னாலும் அந்த நேரத்தில் கொடுக்கணுமேனு வேற ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி கூட கொடுத்துட்றோம். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பணம் வச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர்கிட்ட பணம் இல்லாமல் கொடுக்கல, அதுவாது பரவாயில்ல. ஆனால் ஒரு சிலர் பணம் வச்சுக்கிட்டே காரணம் சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது? நமக்கு நம்ம போய் கேட்காமலேயே அவங்களுடைய மனது மாறி அவங்களுடைய கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கி நமக்கு பணம் வர வைக்கிறது, நமக்கு நகை வர வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு எளிமையான வழியை தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் சிரத்தை எடுத்து சிவன் கோயிலுக்கு போகணும், அவ்வளோதான். எந்த சிவன் கோயிலுக்கு வேணாலும் போய்க்குங்க. உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற சிவன் கோயிலாக பார்த்துக்குங்க. வியாழக்கிழமையில் செய்யுங்க. தொடர்ந்து ஒரு 9 வாரம் செய்யுங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப பெரியதாக இருக்குது, நிறைய அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு வரல அப்படின்னா கொஞ்சம் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். வியாழக்கிழமை காலையில் 7லேருந்து 8க்குள்ளே செய்யுங்க. அப்படி இல்லைன்னா சாயந்தரம் 7லேருந்து 8க்குள்ளே செய்யணும். இரவுன்னு வச்சுக்கோங்க. இரவு 7லேருந்து 8க்குள்ளார இந்த பரிகாரத்தை செய்யணும். ஒன்றும் செய்யறதில்லை, ரொம்பலாம் கஷ்டம்லாம் பட வேணாம். ஒரு 3 தீபம் போட போகிறீங்க சிவன் கோயிலில். நந்தியம்பெருமான் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு பக்கத்தில் போட முடிஞ்சால் போட உங்களை விட்டாங்கன்னா 3 தீபம் போட்டு, நீங்கள் இவங்கள்ட்ட வரணும், இவ்வளோ வரணும், அவ்வளோ வரணும்லாம் வேண்டாம். ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுங்க. நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். எனக்கு காசு வரணும்னு கூட நீங்கள் நந்தியம்பெருமான் கிட்ட சொல்ல வேண்டாம், காதில் போய் சொல்ல வேண்டாம், அவரை தொல்லை பண்ணவே வேண்டாம். 3 நெய் தீபம் போட்டாலும் சரி, நல்லெண்ணெய் தீபம் போட்டாலும் சரி, ஏதோ ஒரு தீபம்னு ஒன்று போட்டுட்டு அங்கே உட்கார்ந்துருந்துட்டு வாங்க. அவ்வளோ பெரிய மாற்றம் வரும். கொஞ்சம் சிரத்தையோடு தான் 7லேருந்து 8க்குள்ளே எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. வீட்டில் வேலைகள் இருக்கும், சமைக்கணும், நிறைய இருக்கும். இருந்தாலும் நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி அடைங்க. எல்லாருமே கொடுத்த பணம், கொடுத்த நகை எல்லாம் அப்படியே திரும்பி வருவதற்கு சிவபெருமானை வேண்டிக்குவோம். நம்பிக்கையோடு செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.